நீதிமானுடைய நீதி. ஆனாலும் அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து அவன் கள்ளனும் இரத்தம் சிந்துகிறவனும் மேற்சொல்லிய கடமைகளின்படி நடவாமல் இவைகளில் ஒன்றுக்கொப்பானதை செய்கிறவனுமாயிருந்து மலைகளின் மேல் சாப்பிட்டு தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தி சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி கொள்ளைக்காரனாயிருந்து அடைமானத்தை திரும்ப கொடாமல் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து அருவருப்பானதைச் செய்து வட்டிக்கு கொடுத்து பொலிசை வாங்கினால் அவன் பிழைப்பானோ? அவன் பிழைப்பதில்லை. இந்த எல்லா அருவருப்புகளையும் செய்தானே, அவன் சாகவே சாவான். அவன் இரத்தப்பழி அவன் மேல் இருக்கும். பின்னும் இதோ அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து அவன் தன் தகப்பன் செய்த எல்லா பாவங்களையும் கண்டு தான் அவைகளின்படி செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் அடைமானத்தை வைத்துக் கொண்டிராமலும் கொள்ளையிடாமலும் தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரமில்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து சிறுமையானவனுக்கு நோவுண்டாக்காதபடி தன் கையை விலக்கி வட்டியும் பொலிசையும் வாங்காமலிருந்து என் நியாயங்களின்படி செய்து என் கட்டளைகளில் நடந்தால் அவன் தன் தகப்பனுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான். அவன் தகப்பனோ வென்றால் கொடுமை செய்து சகோதரனை கொள்ளையிட்டு தகாததை தன் ஜனங்களின் நடுவிலே செய்தபடினால் இதோ அவன் தன் அக்கிரமத்திலே சாவான். இதெப்படி குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமக்கிறதில்லையா என்று நீங்கள் கேட்டால், குமாரன் நியாயத்தையும் நீதியையும் செய்து என் கட்டளைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ததினால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதுமில்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதுமில்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும். கர்த்தர் தம்முடைய நியாய தீர்ப்பின் பொதுவான பிரமாணத்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லுகிறார். பெற்றோரின் நீதியோ அல்லது அவர்களுடைய அக்கிரமமோ அவருடைய பிள்ளைகளை பாதிக்காது. நாம் ஒவ்வொருவரும் செய்கிற நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் ஏற்ற பிரகாரமே கர்த்தர் நம்மை நியாயம் தீர்ப்பார். சில சமயங்களில் பக்தியுள்ள பெற்றோருக்கு துன்மார்க்கமான பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அதே வேளையில் துன்மார்க்கமான பெற்றோருக்கு பக்தியுள்ள பிள்ளைகளும் பிறக்கிறார்கள். துன்மார்க்கன் தான் செய்கிற பாவங்களுக்கு தக்கதாக தண்டிக்கப்படுவான். அவன் தன்னுடைய அக்கிரமத்தில் அழிந்து போவான். அவன் ஒருவேளை பக்தியுள்ள பெற்றோருக்கு மகனாக பிறந்திருந்தாலும் அவனுடைய துன்மார்க்கத்திற்கு ஏற்ற தண்டனையை கர்த்தர் அவனுக்கு கொடுப்பார். நீதிமானுக்கு ஒரு குமாரன் பிறந்து அவன் கள்ளனும் இரத்தம் சிந்துகிறவனும் மேற்சொல்லிய கடமைகளின்படி நடவாமல் அவைகளில் ஒன்றுக்கு ஒப்பானதை செய்கிறவனுமாயிருந்து மலைகளின் மேல் சாப்பிட்டு தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தி சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி கொள்ளைக்காரனாயிருந்து அடமானத்தை திருப்பிக் கொடாமல் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கைகளை ஏறெடுத்து அருவருப்பானதை செய்து வட்டிக்கு கொடுத்து பொலிசை வாங்கினால் அவன் பிழைப்பானோ? அவன் பிழைப்பதில்லை. இந்த எல்லா அருவருப்புகளையும் செய்தானே, அவன் சாகவே சாவான். அவன் இரத்தப்பழி அவன் மேல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதிமானுடைய நீதி அவன் தலையின் மேல் இருக்கும். நீதிமான் சந்தோஷமாய் இருப்பான். நீதிமானுடைய பெற்றோர் துன்மார்க்கராய் இருந்தாலும் அவர்கள் நிமித்தமாக நீதிமானுக்கு தண்டனை கிடைக்காது. நீதிமானுடைய பெற்றோர் புளிப்பான திராட்சை காய்களை தின்றார்கள். அவர்களுடைய பிள்ளைகளோ அந்த காய்களை தின்னவில்லை. திராட்சை காய்களை தின்ற பெற்றோரின் பற்கள் மாத்திரமே கூசி போகும். புளிப்பான திராட்சை காய்களை தின்னாத பிள்ளைகளுடைய பற்கள் கூசி போகாது. அக்கிரமம் செய்கிற பெற்றோர் தங்களுடைய பாவத்தில் அழிந்து போவார்கள். அவர்களுடைய பாவத்திற்கு ஏற்ற தண்டனை அவர்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படாது. துன்மார்க்கனுக்கு ஒரு குமாரன் பிறந்து அவன் தன் தகப்பன் செய்த எல்லா பாவங்களையும் கண்டு தான் அவைகளின்படி செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும்
இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கைகளை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் அடைமானத்தை வைத்துக் கொண்டிராமலும் கொள்ளையிடாமலும் தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து சிறுமையானவனுக்கு நோவு உண்டாக்காதபடி தன் கையை விலக்கி வட்டியும் பொலிசையும் வாங்காமல் இருந்து என் நியாயங்களின்படி செய்து என் கட்டளைகளில் நடந்தால் அவன் தன் தகப்பனுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான். அவன் தகப்பனோ வென்றால் கொடுமை செய்து சகோதரனை கொள்ளையிட்டு தகாததை தன் ஜனங்களின் நடுவிலே செய்தபடியினால் இதோ அவன் தன் அக்கிரமத்திலே சாவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் உள்ள யூதர்கள் தங்களுடைய பூர்வீக பழமொழியை தப்பிதமாக பயன்படுத்துகிறார்கள். பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றால் அவர்களுடைய பற்கள் தான் கூசி போகும், பிள்ளைகளின் பற்கள் கூசி போகாது. அதே வேளையில் பிள்ளைகள் திராட்சை காய்களை தின்றால் அவர்களுடைய பற்கள் தான் கூசி போகும், அவர்களுடைய பெற்றோரின் பற்கள் கூசி போகாது. இஸ்ரவேல் வம்சத்தார் குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமக்கிறதில்லையா என்று கேட்கிறார்கள். அவர்களுடைய கேள்விக்கு பிரதியுத்தரம் சொல்லும் வண்ணமாக குமாரன் நியாயத்தையும் நீதியையும் செய்து கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ததினால் அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிற யூதர்கள் தங்களுடைய பிதாக்களின் பாவங்களின் நிமித்தமாக தாங்கள் இந்த தண்டனையை அனுபவிப்பதாக சொல்லுகிறார்கள். கர்த்தரோ இவர்களும் பாவம் செய்தார்கள் என்று தெளிவுபடுத்துகிறார். சிறையிருப்பில் இருக்கிற யூதர்கள் அக்கிரமம் செய்தார்கள், விக்கிரக ஆராதனை செய்தார்கள், ஏழைகளை ஒடுக்கினார்கள், கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடவாமல் அவருடைய நியாயங்களை கைக்கொள்ளாமல் துன்மார்க்கராய் ஜீவித்தார்கள். இதன் நிமித்தமாகவே கர்த்தருடைய நியாய தீர்ப்பு இவர்கள் மீது வந்திருக்கிறது. சிறையிருப்பில் இருக்கிற யூதர்களோ தங்களுடைய பாவங்களை உணராமல் தங்களுடைய பிதாக்களுடைய பாவங்களின் நிமித்தமாய் தாங்கள் சிறையிருப்பில் இருப்பதாக சொல்லுகிறார்கள். ஒருவேளை இப்போது சிறையிருப்பில் இருக்கிற யூதர்களுடைய பெற்றோர்களும் அக்காலத்தில் அக்கிரமக்காரராய் இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்கள் தங்கள் பெற்றோரின் பாவங்களை கண்டு அவைகளின்படி செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். இவர்கள் பாவத்திற்கு விலகி ஜீவித்திருக்க வேண்டும். இப்போது பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிறவர்கள் தங்கள் பெற்றோர் விக்கிரக ஆராதனை செய்தது போல இவர்கள் விக்கிரக ஆராதனை செய்திருக்க கூடாது. ஆனால் இவர்களோ தங்கள் பெற்றோரைப் போலவே அநியாயமும் அக்கிரமமும் பாவமும் செய்தார்கள். கர்த்தர் இவர்களுடைய அக்கிரமங்களுக்கு ஏற்ற தண்டனையை கொடுத்திருக்கிறார். எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள், நாங்கள் அவர்களுடைய அக்கிரமங்களை சுமக்கிறோம். புலம்பல் 5:7. துன்மார்க்கமான குடும்பத்தில் சாபம் தங்கி இருக்கும். நம்முடைய முன்னோர்களின் பாவங்களின் நிமித்தமாக நம்முடைய குடும்பத்தில் சாபம் நிரம்பி இருக்கலாம். ஆனாலும் நம்முடைய பாவங்களுக்கு நாம் மனம் திரும்பி நம்முடைய இருதயங்கள் புதுப்பிக்கப்படும் போது நம்முடைய குடும்பத்தில் உள்ள சாபங்களில் இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதுமில்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும் என்பதே கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் பிரமாணம். பிள்ளைகளுக்காக பிதாக்களும் பிதாக்களுக்காக பிள்ளைகளும் கொலை செய்யப்பட வேண்டாம். அவனவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும். உபாகமம் 24:16. பெற்றோரின் பாவங்களின் நிமித்தமாய் பிள்ளைகளுக்கு நித்திய மரணம் உண்டாகாது. பெற்றோரின் பாவங்களை பெற்றோரே சுமக்க வேண்டும். பிள்ளைகள் பெற்றோரின் பாவமான வழிகளில் போகக்கூடாது. அவர்களுடைய துன்மார்க்கமான அடிச்சுவடுகளை பின்பற்றவும் கூடாது. தேவனுடைய நியாய தீர்ப்பை பற்றிய சத்தியங்கள் நமக்கு இன்னும் மறைவான ரகசியமாகவே இருக்கிறது. வெளிப்படுத்தப்படாத ரகசியங்கள் கர்த்தருக்கே உரியது. நியாய தீர்ப்பு நாளிலே கர்த்தர் தம்முடைய நீதியை வெளிப்படுத்துவார். துன்மார்க்கனின் பாவம்: கள்ளன், இரத்தம் சிந்துகிறவன், தன் கடமையை செய்யாதவன், மலைகளின் மேல் சாப்பிடுகிறவன், தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்துகிறவன், சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்குகிறவன், கொள்ளைக்காரன், அடைமானத்தை திரும்ப கொடாதவன், நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்கிறவன், அருவருப்பானதை செய்கிறவன், வட்டிக்கு கொடுக்கிறவன்,
பொலிசை வாங்குகிறவன் அவன் பிழைப்பதில்லை என்னும் இந்த வாக்கியத்தில் கர்த்தர் 3 காரியங்களை கூறுகிறார். அவையாவன: அவன் பிழைப்பதில்லை, அவன் சாகவே சாவான், அவன் இரத்தப்பழி அவன் மேல் இருக்கும். மனுஷன் நீதியான காரியங்களை செய்யாமல் துன்மார்க்கமான காரியங்களை செய்தால் அவன் சாவான். துன்மார்க்கமான காரியங்களை செய்யாமல் நீதியான காரியங்களை செய்தால் அவன் பிழைப்பான். பிழைப்பதற்கு நிபந்தனைகள்: மலைகளின் மேல் சாப்பிடக்கூடாது, நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்கக்கூடாது, தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தக்கூடாது, ஒருவனையும் ஒடுக்கக்கூடாது, அடைமானத்தை வைத்துக் கொள்ளக்கூடாது, கொள்ளையிடக்கூடாது, தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட வேண்டும், வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பிக்க வேண்டும், சிறுமையானவனுக்கு நோவு உண்டாக்காதபடி தன் கையை விலக்க வேண்டும், வட்டியும் பொலிசையும் வாங்கக்கூடாது, கர்த்தருடைய நியாயங்களின்படி செய்ய வேண்டும், கர்த்தருடைய கட்டளைகளில் நடக்க வேண்டும். நீதிமானாய் ஜீவிக்கிறவன் தன் தகப்பனுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான். எசேக்கியேல் 18:14 முதல் 17 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் பாவங்களை செய்கிறவன் சாவான். இந்த பாவங்களை செய்யாதவன் பிழைப்பான். சாக வேண்டியவர்கள்: கொடுமை செய்தவன், சகோதரனை கொள்ளையிட்டவன், தகாததை தன் ஜனங்களின் நடுவிலே செய்தவன். அக்கிரமம் செய்கிறவன் தன் அக்கிரமத்திலே சாவான். கொடுமை செய்து சகோதரனை கொள்ளையிட்டு அக்கிரமம் பண்ணுகிறவன் மனம் திரும்பி தன் தீய வழிகளை விட்டுவிட்டு கர்த்தரிடத்தில் திரும்பி வர வேண்டும். இல்லை என்றால் அவன் தன் அக்கிரமத்திலே சாவான். மோசேயின் பிரமாணத்தில் பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் கர்த்தர் விசாரிக்கிறவராய் இருக்கிறார் என்று கூறப்பட்டிருக்கிறது. எசேக்கியேலில் கூறப்பட்டிருக்கும் பிரமாணத்தை மோசேயின் பிரமாணத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அதில் முரண்பாடு உள்ளது போன்று தெரியும். ஆனால் இதில் எவ்வித முரண்பாடும் இல்லை. மோசேயின் பிரமாணத்தில் கர்த்தர் என்னை பகைக்கிறவர்களை குறித்து என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த வாக்கியம் மிகவும் முக்கியமானதாகும். பிதாக்கள் கர்த்தரை பகைத்தார்கள். அவர்களைப் போல பிள்ளைகளும் கர்த்தரை பகைத்தால் பிதாக்களின் பாவம் பிள்ளைகளுக்கு வரும். அந்த பெற்றோருக்கு பிள்ளைகளாக பிறந்ததினால் அவர்களுடைய பாவம் பிள்ளைகளுக்கு வருவதில்லை. தங்களுடைய சொந்த பாவங்களின் நிமித்தமாகவும் தங்கள் பெற்றோரைப் போலவே பாவமான வழிகளில் நடந்ததின் நிமித்தமாகவும் பிள்ளைகள் மீது நியாய தீர்ப்பு வருகிறது. நீதியான தகப்பன் தன் நீதியில் பிழைப்பான். அக்கிரமம் செய்யும் தகப்பன் தன் அக்கிரமத்தில் சாவான். அதுபோலவே நீதியான குமாரன் தன் நீதியில் பிழைப்பான். துன்மார்க்கமான குமாரன் தன் அக்கிரமத்தில் சாவான். குமாரன் கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்தால் அவன் பிழைப்பான். அக்கிரமம் செய்யாத குமாரனை கர்த்தர் தண்டிக்க மாட்டார். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதுமில்லை. குமாரனானாலும் தகப்பனானாலும் அவரவர்களுடைய அக்கிரமங்களை அவரவர்களே சுமப்பார்கள். ஒருவருடைய அக்கிரமத்தை மற்றவர் சுமப்பதில்லை.